ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சன்ரியாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபயர் ஒர்க் வீடியோ பார்க்கலாமா? நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து ஃபயர் ஒர்க்னாலே ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபயர் ஒர்க்லேயே வந்து நம்ம நெட் வச்சு அட்டாச் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன்னே சொல்லலாம். அந்த ஒரு சூப்பரான ஒரு டிசைனை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் தான் போட போகிறோம். ஸோ ஸ்டிச்சஸ் வந்து எப்பயும் போல் நீங்கள் நார்மலாக சரி த்ரெட் வச்சு ஒரு 2 லைன்ஸ்லேருந்து ஒரு 3 லைன்ஸ் போடுவீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது தவிர வந்து வேறு எந்த ஒரு த்ரெட்டுமே யூஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு கனமான சரி த்ரெட்டை பற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போடணும். ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணும்போது நம்ம த்ரெட் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கமாக போட முடியுதோ அந்த அளவுக்கு நெருக்கமாக போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் அந்த நெக் ஃபுல்லாமே வந்து நம்ம போட போகிறோம். ஸோ ஓகே, போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பத்தி அப்படி இல்லை அப்படின்னா அந்த கொசுபத்தி மேட் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இதில் நல்லா நெருப்பு வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த எட்ஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த எட்ஜஸில் அப்படியே லைட்டாக நம்ம வந்து அந்த கங்கை வந்து வைக்கும்போது நம்ம கிளாத் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் பேர்ன் ஆகி டேர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து நமக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக நீங்கள் வச்சாலே போதும். கங்கு வந்து பிரேக் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் ஃபயர் பண்ணி திருப்பி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் நெட் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நெட் கிளாத் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து 2 லேயராக நான் போட போகிறேன். கிளாத்தை வந்து சிங்கிள் லேயர் நெட் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் நெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டபுள் லேயரை கொடுத்தீங்க அப்படின்னா நெட்டோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து டபுள் லேயர் கொடுத்துக்கிறது நல்லது. உங்களுக்கு டபுள் லேயர் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஓகே, சிங்கிள் லேயர் கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம நெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு 4 to 5 எட்ஜஸ் வந்து எடுத்துக்கோங்க. எட்ஜஸில் வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி நல்லா ஒரு பின் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க, டைட்டாக வச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போடணும். ஸோ ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டிங்க அப்படின்னா நம்ம நெக் பேட்டர்ன் வந்து நல்லாவே ஸ்டிஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து டிசைன் போட ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்களா நம்மளோட நெக் வந்து எவ்வளோ ஸ்டிஃப் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டிசைன் தான் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்லீவ் பார்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃப்ளோரல் டிசைன் வித் அதில் வந்து கொடி இருக்க மாதிரி. ஸோ அந்த டிசைன் தான் வந்து நம்ம இப்போ நெக்கில் ஃபுல்லாமே வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சு நடுவில் இருக்க இதுக்கு வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இது வந்து நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னா, ஒரு 7 இன்ச் கேப்பில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஃப்ளவர்லேருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு வந்து வர டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 7 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 7 இன்ச்சில் வந்து இன்னொரு ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் நெக் ஃபுல்லாமே வந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி பண்ணும்போது நம்ம டிசைன்ஸ் வந்து ரொம்பவே நீட்டாக ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே நான் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஜர்தோசி தான் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து ஹேண்டோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் வந்து ஜர்தோசி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் உள்ளக்க வந்து நம்ம பேர்ல் பீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து நெட் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் நெக்கில் வந்து டிசைன்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறமா வந்து நெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியுமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ, அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து நெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல டிசைன்ஸ்லாம் முடிச்சுட்டு நான் கடைசியா நெட் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கனாலுமே வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லா ஃப்ளவர்ஸுமே வந்து நம்ம போட்டு முடிச்சுட்டோம். ஸோ இந்த நடுவுல இருக்க கேப்ல தான் நம்ம வந்து இந்த மாதிரி கொடி டிசைன் வந்து ட்ரா பண்ண போறோம். உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்லேயே நல்லா வந்தது அப்படின்னா, அப்படியே நீங்க ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீ ஹேண்ட்ல வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு குட்டியா வந்து பேப்பர்ல நீங்க டிசைன் ட்ரா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த ஃப்ளவர் டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த கொடியில ஃபுல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சுகர் பீட்ஸ் தான் வந்து குடுக்க போறோம். ஸோ ஃபுல்லாமே நம்ம சுகர் பீட்ஸ் வந்து குடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி தான் நம்ம வந்து நெக் ஃபுல்லாவே வந்து நம்ம டிசைன் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து நான் டிசைன் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நெக் பார்த்தீங்கன்னா, எவ்ளோ நீட்டா, சிம்பிளா இருக்குன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இங்க சைட்ல இருக்க கேப்லலாம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் தான் வந்து நம்ம ஃபிட் பண்ண போறோம். அவங்க வந்து ஃபுல்லாமே வந்து எனக்கு ஸ்டோன்ஸ் தான் வந்து ஃபிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் ஃபுல்லாமே ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண சொல்லியிருந்தேன். உங்களோட கஸ்டமர் வந்து உங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ, ஸோ அதே மாரி நீங்க ஃபிட் பண்ணி குடுத்தீங்க அப்படின்னா, அவங்க ரொம்பவே ஹேப்பியா இருப்பாங்க. இதே மாரி ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா Instagramல மெசேஜ் பண்ணுங்க. நாங்க ஆர்டர் எடுத்துப்போம். எந்த ஊர்ல இருந்தீங்க அப்படின்னாலுமே நாங்க வந்து டோர் டெலிவரியே பண்றோம். ஸோ மறக்காம உங்களுடைய ஆர்டர பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். அன்டில் பை ஃப்ரம் சாண்ட்ரியாஸ் ஃபுட். டாட்டா பை பை.